அடியானத்தும் பாடுறா அண்ணனுடைய நிழல்ல விளையாண்டுக்கிட்டு தாய் நடக்கணும் கேட்டு அடியா எங்கேயும் போய் விட கிடைக்காத முடிச்சுக்கிட்டு நிக்கிறேன். எல்லாமே ஏமாந்து குழப்பழைக்கிறிய கருத்ததெல்லாம் தண்ணி வெளுத்ததெல்லாம் பால் சொல்லி நீ நிறமனசாத்தான் நிக்கிற. ஆனா அந்த பால்ல தண்ணி கலக்கிற மாதிரி உன்னை மன நிம்மதி இல்லாத பண்ணிட்டு இருக்கிறாங்க. இதுக்கு ஒரு விட கொடு, மரபொருளா பேசுறேன், இதுக்கு ஒரு விட கொடுன்னு வந்து கேட்டு நிக்கிறேன். அது போக தனி மரமா நான் நிக்கிறேன், எனக்கு தோப்பாக்கி காமி அப்படின்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறேன். உண்டா இல்லையா? உடனே ஒரு திசையை காமிக்கிறேன். புரிஞ்சுதா? வேண்டாம், தனிமரம் ஆகாது, தோப்பாக்கி காமிக்கிறனாயா, என் பட்டி வெறுப்பட்டிய வெள்ளாம பட்டி காமிக்கிறனாயா. புரிஞ்சுதா? கலக்க வேண்டாம். இந்த அமாவாசை வரை கொஞ்சம் பொறுத்து காத்துக்குள்ள சில மாற்றத்தை எல்லாம் கொடுப்பேன். அமாவாசை முடிஞ்சாலும் திசையை காமிட்டு முடிச்சுக்கோ. புரியுதா? பொன்னாடுகளை பத்தி மற்றதை பத்தி எல்லாம் கவலைப்படாத, அது நீ நினைச்சபடியே முடிச்சு தந்துடும். போதுமா? அதே மாதிரி ஒரு பொண்ணா ஒண்ணு உடம்பு ரீதியா ரத்தம் கக்குதடா ரத்தம் கக்குதடா ரத்தம் கக்குதடா உடம்பு ரீதியா தொந்தரவாயா என்ற ரங்கம் வந்து என்ற பட்டியல வந்து நின்னி போகாத தேவாதி இல்ல, போகாத மருத்துவம் இல்ல. இன்னைக்கு எத்தனையோ பக்கம் போயிட்டேன், எத்தனையோ பக்கம் வந்துட்டேன், இதுல இருந்து என்னை காப்பாத்தி கொடு வந்து எனக்கு வரமா வரம் வந்து கேட்டுட்டு நிக்கிறியா? உண்டாலியா தாயி? தாயி இது நோவும் அல்ல நொடியும் அல்ல. அரை ஒட்டி பாக்க இன்னைக்கு துத்தேவதை அண்டி இன்னைக்கு அனுபவப்படுத்தி ஒட்டி போக்க இன்னைக்கு உதரங்கக்கு நிக்குதாயா மரபெல்லாம் பேசிட்டு வர. புரிஞ்சுதா? இதை மீட்டு கொடுன்னு வந்து கேட்டுட்டு நிக்கிற ஒண்ணு. ரெண்டாவது உடம்பு ரீதியாவும் தொந்தரவு, உள்ள ரீதியாவும் தொந்தரவாயா. இல்லத்துல நிம்மதி இல்லையா, வருமானம் ஏட்டிக்கு போட்டி நடக்குது, இதுக்கு விட கொடுன்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறாயா என்றதாங்க. இன்னும் சிலதெல்லாம் இருக்குதா வெளியே சொல்ல வேண்டாம். இது உனக்கு எனக்கு தெரிய வேண்டிய விஷயம். இன்னைக்கு மொத்தத்தை சொல்ல போனா அக்னியா குமரி ஆறா பெரிய பட்டியல் வந்து நிக்குதாயா. இதே பட்டியல் உன்னை உயிரோட வாழ வச்சு இந்த நோவுல இருந்து நீக்கி கொடுத்து இதே பட்டியல் உன்னை அழகாத்து போறனாயா. இது சத்திய வாக்கு. புரிஞ்சுதா தாயி? நீ அதை பத்தி பயந்துட்டு நிக்க வேண்டாம். எல்லாம் வந்த வலிச்சலு நம்ம என்ன பண்றது விட்டு போய் அப்படின்னு சொல்லி எல்லாம் பயந்துட்டு நிக்கிறியாயா. தாயும் தகப்பனுமா நான் இருக்கிறேன். இந்தா ரெண்டு எப்படி தனி வாக்கொன்னு அடியான கேட்டுக்கா. ஒண்ணு அத்து ரசம் போட்டு குடிச்சுக்கோ, விடு விடு அடியான விடு. இது செல்வாக்கு வைக்கிற பக்கம் வச்சுக்கோ. ஒண்ணு கருப்ப கூட வந்து நின்று இதுல மீட்டு கொடுத்துறனாயா. இது சத்தியமா. குடும்பத்துல ரெண்டு, ரெண்டுல ஒண்ணு குடும்பம் ஒண்ணு வேலை வாங்கி குடும்பம் கேட்டு தாயே தாயே எப்ப கொஞ்சம் குறும்பு பண்றானா இல்லையா? எப்ப கொஞ்சம் குறும்பு பண்றான். இந்த குறும்புல இருந்து மீட்டு கொடுன்னு வந்து கேட்டுட்டு நிக்கிற. மாற்றத்தை கொடுத்துருக்கனாயா. கூடி சீக்கிரம் தங்கத்தை கொடுத்து கையில ஒப்படைச்சிடுறேன். போதுமா? நீ அதை பத்தி கவலைப்பட்டு நிக்காத. அங்கெல்லாம் ஈட்டி கீட்டி பாய வச்சிருக்கனாயா. மரபெல்லாம் சொல்றது புரியுதா? கூடா நட்பு கேடா முடியுதுன்னு சொல்றது புரியுதா? அந்த கூடா நட்பை இன்னைக்கு அல்லையில பொத்து அலசூடு போட்டு வச்சிருக்கனாயா. புரிஞ்சுதா? அங்கெல்லாம் ஒண்ணுக்கு ஒண்ணு போட்டி போட்டு இன்னைக்கு பட்டியல வந்து நிக்கி தங்கத்தை இழுத்தவங்க. போதுமா? ரெண்டாவது தங்கத்துக்கு பரீட்சையில பாஸ் ஆகி பதவி வாங்கி கொடுன்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறேன். இல்லையா? இதுல என்ன சந்தேகம்? வாங்கி கொடுத்தனாயா. பயப்பட வேண்டாம். இன்னையிலிருந்து கூட வந்தாச்சு. கூட வந்து நிக்கிறேன். இந்த தொழில் ரீதியா வச்சுக்கா. அது ஒரு வரையோட நிக்கிறா. வாய் பேச வைக்கிறனாயா. போ என்ற திருநாளுக்குள்ளார கலகல கலகலான்னு பேசோடு. போ எனக்கு பாடுபடுற தங்க முன்னு இன்னைக்கு பழுத்த வச்சு வந்து நிக்கிறதா. ஆனா உடம்பு ரீதியா அந்த உதவி இன்னைக்கு என்னென்னமோ நடக்குதுன்னு சொல்லி என்கிட்ட வந்து நிக்குது. வர சொல்லு வர சொல்லு வர சொல்லு. கருப்பனுக்கு பாடுபடுறது பொய்யா போயிருமா இல்ல மெய்யா போயிருமா? கருப்பனுக்கு பாடுபடுறது பொய்யா போயிருமா இல்ல மெய்யா போயிருமா அப்படின்னு வந்து குழப்பிட்டு நிக்குது. ரெண்டு மூணு இல்லையா தாயி? மருத்துவ ரீதியா என்னென்னமோ சொல்றாங்களா அப்படின்னா மருத்துவ ரீதியா பொண்ணாளுக்கு என்னென்னமோன்னு சொல்லி பயந்துட்டு கிடக்குறேன். இல்லையா? அதெல்லாம் இந்த பாலத்துக்கு இருக்கும். நான் இருக்கிற மருத்துவ ரீதியா சொல்றது நெசந்தான். அதுல ஒண்ணு பொய்யெல்லாம் கிடையாது. புரியுதா? நான் மருத்துவத்தை தப்பு சொல்ல மருத்துவத்தை நீ பாரு. அதெல்லாம் எந்த விதத்திலையுமே நீ வேற மாதிரி நினைச்சிட்டு நிக்கிறியா? அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது. பட்டிக்கு உழப்பொழுது உன்னை விட்டு என்ன ஆகாது?
ஏதோ ரெண்டுக்குமே தூண் மாச்சு மாதிரி ரெண்டையும் பெத்து ரெண்டையும் வளர்த்து இன்னைக்கு அத்தனை பேத்துக்கு தூணா நிக்கிற நீ விட்டுருவனா விடமாட்டாயா தகுதிமான் இல்ல நோவை நல்லது பண்ணி கொடுத்துட்ற தீர்த்து கொடுத்துட்ற ஓ மருத்துவத்தை பாரு அதெல்லாம் வேண்டான்னு சொல்ல உசுருக்கு பங்கம் இல்லாம முடிச்சு கொடுத்துற இப்படி இந்த இது தேய்ச்சி தண்ணி பேரு நம்புக்கா இந்த தாய் போதாய் கூட வர்ற அந்த அடியா பீரோக்குள்ளார அந்த துணிக்குள்ளார ஒரு சீலைக்குள்ள ஒளிச்சு வச்சிருக்கிற போய் சீலையாயா அந்த பீரோவுக்குள்ளார அந்த மஞ்சள் கலர் பச்சை கலர் சேர்ந்த சீலை அந்த சீலைக்குள்ள நடுவோட மறைச்சு வச்சுக்கிற ஓடி போய்ப்பார் சீலையாயா அந்த பீரோவுக்குள்ளார அந்த மஞ்சள் கலர் பச்சை கலர் சேர்ந்த சீலை அந்த சீலைக்குள்ள நடுவோட மறைச்சு வச்சுக்கிற ஓடி போய்ப்பார் உடம்பு ரீதியா தொந்தரவு உள்ள ரீதியா தொந்தரவு வந்து நிக்க சொல்றான் அடியா தாயி ஆங்கார கருப்பு கோட்டையில இன்னைக்கு மொண்டிகேட்ல போட்டு நிக்கிற ரோம் நடி ஒரு பக்கம் இல்லத்துல நிம்மதி இல்லாத ஒரு பக்கம் இன்னைக்கு தலை வெட்டி வேடிக்கை பார்க்குது இல்லத்துல நிம்மதி இல்லையாப்பா இல்லையா அல்ல ஒண்ணுக்கு நானா பக்கம் பிச்சுக்கிட்டு வருது இதுக்கு விட கொடுத்து என் பட்டியை வாழ மரபெல்லாம் பேசிட்டு வரேன் இது உனக்கு எனக்கும் புரியுற மாதிரி புரிஞ்சுதா இது மீட்டு கொடுன்னு வந்து கேட்டுட்டு நிக்குது இல்லையா கவலைப்படாத சூது போட்டு சவால் போடுறாங்க அந்த சூதத்தை எடுத்து வீசி உன்னோட வட்டியை நேர கலசமா கைப்பற்றனாயா இது சத்திய வாக்கு உன மீட்டு கொடுத்துறனாயா போ தாயே உள்ள அழுது வெளியே சிரிச்சு நிக்கிறேன் ஒட்டுமொழ நான் எப்படி இந்த கத்தி முனமேல் நின்று இந்த அக்னி கையில இருந்து நிக்கணும் அதே மாதிரி அக்னியா குமரி ஆறா பறிக்கிறீங்க பட்டியில வந்து நின்று பட்டி அத்தனை இன்னைக்கு முடங்கி போச்சாயா இன்னைக்கு நோக்கு நடி ஒரு பக்கம் இன்னைக்கு இல்லத்துக்குள்ள போகாத மருத்துவமனையில போகாத தேவாதி இல்ல எங்கேயும் போய் இது நல்லது பண்ண முடியல இதை நல்லது பண்ணி கொடுன்னு வந்து கேட்டு நிக்கிறியாயா அதுவோ குடும்ப ரீதியா மனக்குழப்பத்தை போட்டு நிக்குதாயா உண்டா இல்லையா தாயி ஒண்ணு கலங்க வேண்டாம் தாயி இது நோவும் அல்ல நொடியும் இல்லையா காலியா அண்டி நிக்கி உதரங்கச்சி நிக்கிறடா உதரம் குடிச்சு நிக்கிறடா உதரம் குடிச்சு நிக்கிறடா மரபெல்லாம் பேசிட்டு இல்லைன்னா உடச்சிடுவேன் புரியுதா தாயி இத வந்து ஒரு பூய பால் கப்பு கிட்ட வந்து மாட்டிச்சா புரியுதா 22 பாத கோல்ல போட்டு அமுத்தி அவளை இந்த பட்டியலே முடக்கி உன்னை வாழ வச்சு தரனாயா போதுமா எப்படியோ போயிருமா இதுக்கு விடையே கிடையாதா ஒன்னா அத்தனை தேவாதி கும்பிட்டு அத்தனை மருத்துவத்துக்கு போனா தெரியுதா செத்து போச்சு வந்து நிக்கிறையா உடலையா தாயே இந்த பாதத்துக்கு இருப்ப தாய் தேவப்படுமா நான் இருக்கிறனாயா அவளை எடுத்து இந்த பாது நோவில்லையாயா நொடியும் இல்லையாயா மருந்து மாயத்தை கூட லட்சக்கணக்கு தோச்சு போட்டேன் புரியுதா அதெல்லாம் உனக்கு மருந்து மாயத்தை இது நல்லாகாது கருப்ப நான் இருக்கிறேன் நல்ல பண்ணி கொடுத்துட்றேன் இது சத்திய வாக்காயா முத்தா நிறுத்தி முகமாத்த அழகு பார்த்தேன்றப்பா போதைவன் கொஞ்சம் இருமனசோட வந்து நின்னீங்க இருமனசோட வந்திய இப்ப நம்பரையான்னு கேட்டேன் போகிறோம் அது சொன்ன சேர்த்து நிக்குது அது போல தெச காமிக்கணும் இல்லையா ஒன்னும் பயப்பட வேண்டாம் அதே மாதிரி கொஞ்சம் எதிரி கொஞ்சம் வளர்த்து நிக்கிறானான்னு பயந்து நிக்கிறியா அதெல்லாம் ஒண்ணும் நிக்கணும் இல்ல இங்க நிக்கிற அத்தனை பேருக்குமே சொல்றேனாயா ஒட்டிமாக என் பட்டியல வந்து கை ஏறிட்டா எதிரி எத்தனை பேத்தி பந்தாணி வெடி காமிச்சிருவேன் மந்து மாயம் மந்திரம் செஞ்சாங்க அப்படின்னா அது மந்திரம் அப்படியே போயிடும் புரியுதா அதனால நீ அதையெல்லாம் நீ அழிச்சிட்டு மனசுல இருந்து அழிச்சிட்டு உன்ற பொழப்ப பார்க்கணும் உனக்கு கல்யாண காரியத்துக்கு கூடிய சீக்கிரம் ஒரு உத்தரவு காமிக்க கடனுக்கு அடைக்கிறதுக்கு ஒரு உத்தரவு போடுறேன் வேறொரு முயற்சியில வெள்ளாமே இல்ல வெள்ளாம பாட்டுக்கு வெள்ளாம போட்டு உனக்கு வேறொரு விதத்துல ஆதாயத்தை காமிக்கிறேன் அந்த ஆதாயத்தை வாங்கு அதையும் கட்டி கொடுக்கறது நான் போதுமா போகிறோம் வட்டி தொழில பணம் போறா நிக்குதுரா அந்த வட்டி தொழில் செஞ்சாலாவது கடனை கட்டி போடலாம் அப்படின்னு வந்து தங்கா நிக்குது உடம்பு ரீதியா ஒரு தொந்தரவு இன்னொரு தங்கத்துக்குமே தொழிலையும் அமைச்சு கொடுத்து பேர் வாங்கி கொடுன்னு வந்து கேட்டு நிக்குது வர சொல்லு பொண்ணா ஐயே தங்க 2 ஆண் வாரிசு இந்த ஆண் வாரிசுல ரெண்டுமே இன்னைக்கு தொழில் ரீதியாவும் சரி மத்த ரீதியாவும் சரி சின்ன பின்னப்பட்டு நிக்குது இதுக்கு ஒரு நல்லதனம் போட்டு எனக்கு தீர்ப்பு பண்ணி கொடுப்பான்னு வந்து கேட்டு நிக்கிறேன் ஒண்ணு விண்ணப்பட்டு நிக்குது ஒண்ணு தொழில் ரீதியா விண்ணப்பட்டு நிக்குது இந்த ரெண்டையுமே அளவு பார்த்து கொடுன்னு வந்து கேட்டு நிக்கிறீங்க ஐயா பயப்பட வேண்டாம்
மூத்த கண்ணுக்கு நீ வருமானத்தை பெருக்கிறனாயா, எந்த விதத்தில் குறையில்லாம பேர் வாங்கி இது இருக்கவே இன்னொரு வியாபார தொழில் அமைக்கிறனாயா, இதை விட வேண்டாம், இது இருக்கவே இன்னொரு வியாபார தொழில் அமைக்கிற அந்த தொழிலை செய்ய சொல்ல அடிப்படையாக போடலாம். ஒண்ணு. ரெண்டாவது கண்ணு கொஞ்சம் வினம்பட்டு நிற்குது, தாயி போட்டி போட வேண்டாம். புரியுதா? நம்புதாங்க நல்லா இருக்கணும். புரிஞ்சுதா? அதனால போட்டி போட வேண்டாம். அது சொல்றது புரிஞ்சுக்கு. ரெண்டு கண்ணா வச்சுக்கலாம்ப்பா. உனக்கு உடம்பு ரீதியா தொந்தரவு, உனக்கு தேய்ச்சி தண்ணி வராய் நல்லது பண்ணி கொடுத்துறேன். தங்கா கை கால் வழங்க மாட்டேங்குது. அடவோட்டி மைசூர்காரி தங்கச்சி வந்து நிக்க சொல்றான். ஓடு. சமமா கடந்தது. நல்லா புரிஞ்சுக்கா. உலகமே சுத்தி பார்த்து வந்தாச்சு, மருத்துவத்தையும் பார்த்தாச்சு, மந்திரத்தையும் பார்த்தாச்சு, தேவாதையும் பார்த்தாச்சு, எங்கேயும் போய் நல்லது பண்ண முடியல. கடைசியில கொண்டு என்னை சமமா கொண்டு இந்த பட்டியல போட்டேன். ஒரு துடிப்பும் இல்லை, ஒண்ணும் இல்லை. என்ன கொண்டு போட்டேன். இன்னைக்கு கைகால் அசைய வச்சிருக்கிறாயா, என்ன கண்ணு முழிக்க வச்சிருக்கிறாயா, அதே மாதிரி அவனுடைய தேவையை அவனே பூர்த்தி பண்ணிக்கிற மாதிரி நான் செய்வனாயா. ஆனா நீ அது கொஞ்சம் பொறுத்து இருக்கும். புரியுதா? இது முன்னோர்களுடைய சாபம். இதுல நீ மாட்டிட்டியாயா, இந்த சாபத்திட ஒவ்வொன்னா கழிச்சுக்கிட்டு இருக்கிற. எல்லாம் கழிச்சு நிக்கிற போது என்ற ரங்கம் எந்திரிச்சு நிக்கி. புரியுதா தாயி? ஒண்ணு பயப்பட வேண்டாம். இதே மாதிரி அப்பப்ப நீ கையெழுந்திப்போ, மத்தவங்க நான் பார்த்துக்கிறேன். ஓ கவலைப்படாதுப்போ. பதிலுக்கு தரம்போ.